கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் வசனம் 18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டை துவங்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உன் ஆதாரம் என்று நாம் தியானித்தோம். இந்த ஆண்டில் கடவுள் நமக்கு அடைக்கலமாகவும் அவருடைய கரம் நம்முடைய ஆதாரமாகவும் இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தப் போகிறது. ஏனென்றால் இது கர்த்தர் கொடுக்கின்ற வார்த்தை. அந்த வார்த்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்படி ஆண்டவர் இந்த ஆண்டில் நமக்கு அடைக்கலமாகவும் ஆதரவாகவும் இருக்க போகின்றபடியினால் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறதே, அந்த நம்பிக்கை வீண் போகாது. நாம் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு முடிவை ஆண்டவர் நிச்சயமாக கொண்டு வரப்போகின்றார். கடந்த நாட்களிலே நான் பேசும்பொழுது சொல்லியிருந்தேன், போன வருடம் அநேக காரியங்களுக்காக நாம் முயற்சித்து பிரயாசப்பட்டு ஜெபித்து அநேக காரியங்களை நாம் செய்திருந்திருப்போம். ஆனால் இன்று வரையிலும் அதற்கான தீர்வுகள் கிடைக்காமல், நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் கைகூடி வராமல், அல்லது நாம் சந்திக்கிறதான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு என்று வராமல், இன்னும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்தின் காரியங்கள், தொழில் ரீதியான தேவைகள் போன்ற இவைகள் எல்லாவற்றுக்கும் நாம் எதிர்பார்க்கிறதான முடிவுகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆவலோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லித் தருகிறது, நிச்சயமாக முடிவு உண்டு. ஏன் இங்கே இந்த நிச்சயமாக என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்ய போகிறவர் கடவுள் மாத்திரமே, வேறு எந்த மனிதரும் அல்லவே அல்ல. ஒருவேளை நம்முடைய காரியங்களெல்லாம் ஒரு மனிதர்கள் மூலமாகத்தான் நமக்கு வந்து நேரிடும். நேரடியாக கடவுள் நம் கண்முன் தோன்றி செய்ய போவதில்லை. யாரோ ஒருவர் மூலமாக நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் அங்கே கைகூடி வரப்போகிறது. ஒரு பிரச்சனை என்று எடுத்துக்கொள்வோமே, அதற்கான தீர்வை மற்றொரு மனிதர் மூலமாகத்தான் கடவுள் நமக்கு கொடுக்க போகிறார். நம்முடைய பண தேவை என்று வைத்து கொள்ளுங்களேன், யாரோ ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் மூலமாக நம்முடைய பண தேவைகள் கிடைக்க போகின்றது. சுகவீனம் என்று வைத்து கொள்ளுங்களேன், ஒரு மருத்துவர் மூலமாக கடவுள் அதற்கான கிருபைகளை கர்த்தர் கொடுக்க போகின்றார். இப்படி பிற மனிதர்கள் மூலமாக நமக்கு நாம் எதிர்பார்க்கிற ஒத்தாசைகள் வந்தாலும் கூட அதை இயக்குவிக்கின்றவர் பயன்படுத்துகிறது யார் என்றால் கர்த்தர் தான். ஆகவே தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாக முடிவு உண்டு. நீ எதிர்பார்க்கிற அந்த காரியத்திற்கு கட்டாய முடிவு வரும், எந்த மாற்றமும் இருக்காது. ஆகவே உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லித் தருகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்னும் புலம்பல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது. ஆண்டவர் என்றென்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தருடைய ரட்சிப்பிற்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று எழுதியிருக்கிறது. ஆம், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிறதான உதவிக்கு, ஆண்டவர் கொடுக்க போகிறதான ஆசீர்வாதத்திற்கு கடவுளுடைய பிள்ளைகள் எப்படி காத்திருக்க வேண்டும்? நம்பிக்கையோடு கூட நாம் காத்திருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை வீண் போகாது என்று கடவுள் சொல்லித் தருகிறார். இவ்வளவு காலம் கடவுள் செய்வார் என்று நான் நம்பி இருந்தேனே என்று அநேகருடைய ஏக்கங்கள், அநேகருடைய எதிர்பார்ப்புகள், அநேகருடைய அங்கலாய்ப்புகளை கடவுள் பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஆகவே
கர்த்தர் நமக்கு சொல்லித் தருகிற காரியம், உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவு உண்டு என்று சொல்லித் தருகிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு ஆண்டவரே நீர் என் அடைக்கலமாக இருந்து, நீர் எனக்கு ஆதாரமாக இருந்து என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து விடுவது மிக மிக அவசியமான ஒன்று. பல நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை, நம் எதிர்பார்ப்புகளை இந்த விதத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் வைத்திருப்பார். ஆனால் நாம் என்ன செய்வோம்? பதறிப்போய் வேறொரு காரியங்களை, வேறொரு முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம். அது முற்றிலும் கர்த்தருடைய சித்தத்திற்கும் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிற விதத்திற்கும் நேர் எதிராக அது அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைத்தான் நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் எனக்கு அடைக்கலமாயிருக்கிறீர், உம்முடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரமாயிருக்கிறது. ஆகவே இதோ ஆண்டவரே, உம்முடைய கரத்தினால் என்னை பிடித்து கொண்டு என்னை வழி நடத்தும். நான் எதிர்பார்க்கிற முடிவுக்கு நேராய், எதிர்பார்க்கிற நன்மைக்கு நேராய், எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்திற்கு நேராய் நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே என்று தேவனுடைய கரத்தில் ஒரு மனிதன் பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்து விடும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நாம் எவ்வளவோ முயற்சித்து தீராத இருக்கின்ற பிரச்சனைகள் ஒரு இமை பொழுதிலே கடவுள் மாற்றி போடுவார். இதுவரையிலும் நாம் எதிர்பார்த்து கிடைக்காத நன்மைகள் ஒரே நாளில் அதுவே நம்மை தேடி வரும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள், இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் என்னுடைய பாதுகாப்பாக, கடவுள் என்னுடைய அரணாக, கடவுள் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அவருடைய கரம் என்னை வழி நடத்துகின்ற கரமாய் இருக்கிறது என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது கடவுள் மாபெரும் அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. எங்கள் நம்பிக்கை வீண் போகாத ஆண்டவரே, ஒரு நாளும் எங்களுடைய நம்பிக்கையை, எங்களுடைய விசுவாசத்தை அலட்சியப்படுத்துகிற கடவுள் அல்ல. உம்மை தேடி சுகம் பெற வந்த மக்களிடத்தில் இதோ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ என்று அனுப்பின கடவுள் அல்லவா? அதே வண்ணமாக இன்றைக்கும் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற எங்களுக்கு எங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் அங்கீகரித்து, ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்கிற முடிவுகளில் நல்ல தீர்வுகளை கடவுள் உண்டாக்கி கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேணும் என்று உடைய சமூகத்தில் கெஞ்சி நிற்கிறோம் ஐயா. இந்த காலை நேரத்தில் அடியனோடு இணைந்து ஆண்டவரே செபிக்கின்ற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக செபிக்கிறேன். தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் கொடுத்து ஆண்டவரே உமது பிள்ளைகளை நடத்த வேணும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தெய்வத்தினுடைய பாதுகாப்பிற்கும் பராமரிப்புக்கும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.